என் ஆவி அப்பதான் நான் உனக்கு கொடுப்பேன். அப்ப நீ என்ன பண்ணுவ? அப்போது என் வார்த்தைகளை நான் உனக்கு தெரிவிப்பேன். ஆண்டவர் வார்த்தை உனக்கு வரும். நீங்க கண்ணை முன்னாலே கர்த்தர் பேசுறத உணர்வீங்க. தேவன் நீங்க படுத்து தூங்கினாலே உங்களுக்கு தரிசனங்கள் வரும். சில பேர் தூங்கினா மரண இரு திருட வந்துட்டு போனா கூட தெரியாது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி தூங்குவாங்க. வீட்டுல கதெல்லாம் வாரிட்டு போனா கூட நம்ம எடுத்து கொடுத்து தூங்குற ஆள்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்படி இல்லாம நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறேன், நான் என் கையை நீட்டிலும் கவனிக்கிறவன் இல்லை. என்ன சொல்றாரு? வாசிங்க அந்த வசனத்தை. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் கூப்பிடுறேன், மகளே வா, குமாரத்தியே கேள், மகனே கேள் அப்படின்னு கூப்பிடுறாராம். வேதவாசி மகளே என்னோடு பேசு, நேரத்தை என்னோடு கொஞ்ச நேரம் செலவிடு, உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லு. ஏன் மனுஷன் கிட்ட ஓடுற, டாக்டர் கிட்ட ஓடுற? முதல்ல என்ன தேடி, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையோ நீதி தேடி, இதெல்லாம் நான் உனக்கு கூட கொடுப்பேன். ஆனா உட்கார வேண்டிய பாதத்தை பிடிக்கிறதே கிடையாது. இதை விட்டுட்டு எல்லாத்தையும் தேடி வந்ததுக்கு அப்புறம் வரும். டாக்டர் கைவிட்டார், மருத்துவம் ஃபெயிலியர், அன்னைக்கு வரும். எப்போ வரும்? எல்லாம் முடிந்தது அப்படின்னு எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும்போது வரக்கூடாது. ஹல்லேலூயா. முன்னமே ஆண்டவர் சொல்றாரு, நான் கூப்பிடும் போது நீ வந்தனா நான் என்ன பண்ண, உனக்கு என் கையை நீட்ட நீ கவனிக்க மாட்ட, நான் கூப்பிடுற நீ கேட்க மாட்ட, என் ஆலோசனையெல்லாம் நீ தள்ளிடுற. என்ன பண்ற? அவங்க சொல்லுவாங்க வார வாரம் சர்ச்சுக்கு அவங்களுக்கு வேற வேலை கிடையாது, ஒரு மைக் கிடைச்சுன்னா எதை வேணா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றது? அப்படியே ஓடிடுறது. ஆனா ஒரு நாள் தேவன் என்ன பண்ணுவாரா? அவர் கடிந்து கொண்டாலும் நம்ம கேட்க மாட்டோம்னு போறோமா. ஆனா தேவன் சொல்றார் 26ல இருந்து அவர் எப்படி இருப்பாரா பாருங்க, வாசிங்க. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து, நானும் உங்க ஆபத்து காலத்துல நகைப்பேன். நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது, உங்களுக்கு சில பயப்படுற காரியம் வரும். அன்னைக்கு அவர் என்ன பண்ணுவாராம்? ஆகடியம் பண்ணுவேன். ஆகடியம் பண்ணுனா என்ன பண்ணுவாராம்? உங்களை பார்த்து சிரிச்சுட்டு, நான் ஓடினேன் 100 கிலோமீட்டர் 100 மீட்டர்ஸ்லாம் ஓடனல்ல, சினிமா தேட்டருக்கு ஓடுற, அங்க ஓடுற, சொந்தக்கார வீட்டுக்கு ஓடுற, என் சமூகத்துக்கு வரணும்னா உனக்கு அவ்வளவு கஷ்டப்பா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. என்ன பண்ணுவாரா? டாக்டருக்குன்னா அப்பாயின்மெண்ட் போட்டு போற, ஆனா என்னை பார்த்தா உனக்கு பார்வைக்கு தெரியல அப்படின்னு பார்த்துட்டு தேவன் என்ன பண்ணுவாரு? நான் வேகமா ஓடுறதில்ல. ஆனா மாடு இந்த மேய்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த கயிறோட நுனியை பிடிச்சிப்பாங்களாம். அந்த மாடுக்கு பெரிய கயிறா இருக்கும், ஆனா சம்டைம் அது வேகமா ஓடுமா. ஆனா அந்த கயிறோட முன்னாடி அந்த யார் கையில இருக்கோ அந்த மேய்ப்பெண் கையில இருக்குமா. அதை பிடிச்சி வலிச்ச உடனே அது எவ்வளவு ஃபாஸ்டா ஓடினா கூட எங்க வரும்? மறுபடியும் திரும்பி அவர்கிட்ட தான் வரும்.